Hi friends, welcome to Vismaya Kudal. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராவல்கான நான் வந்து பேக் பண்ண போறேன். சோ அதுல வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படினு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். ஏன்னா சம்மர் ஹாலிடேஸ் வருது, நிறைய ட்ரிப் எல்லாம் வந்து போவோம்ல. அப்போ வந்து எப்படி ரொம்ப கம்மியான இடத்துல வந்து எப்படி நம்ம பேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ வந்து நான் பிளான் பண்ணிருக்கேன். நான் பேக் பண்ற ஈச் அண்ட் எவ்ரிதிங் வந்து உங்களுக்கு காமிக்க போறேன். சோ அதுல எனக்கு இருக்கிற ஒரு டிஃபரெண்டான ஒரு ஹேபிட் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்டார் ஹோட்டலா இருந்தாலும் சரி, எங்க போனாலும் சரி, நான் வீட்ல இருந்து 2 பெட் ஸ்ப்ரெட் எடுத்துட்டு போயிடுவேன். ஏன்னா அவங்க என்னதான் போட்டிருந்தாலும் அதுக்கு மேல என்னோடத ஒண்ணு போட்டுப்பேன். பிளஸ் வந்து நம்ம வந்து போத்திப்போம் இல்லையா, அதுலயுமே நம்ம வீட்ல இருந்து எடுத்துட்டு போறத போட்டுதான் அவங்க போடுற அந்த கம்ஃபர்டர் எதுவா இருந்தாலுமே வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த ஓசிடி மாதிரி எனக்கு லைட்டா அந்த மாதிரி சில விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் அன்ஈஸியா ஃபீல் பண்ணுவேன். அதனால அந்த 2 பெட்ஷீட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். நான் வந்து எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ண போறது கிடையாது, எல்லா ஐட்டமுமே எடுத்துக்க போறேன். ஆனா அதை வந்து எப்படி நீட்டா எடுத்துட்டு போறேன், எப்படி கம்மியான ஸ்பேஸ்ல நமக்கு வந்து அங்க போய் யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி எப்படி பிளான் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். அதுக்கு நான் வந்து ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் வந்து வாங்கினேன். இது வந்து டிராவல் கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல வந்து உங்களுக்கு கிடைக்குது. எனக்கு வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னாக்கா 2 ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி 2 வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறமா நம்ம அதுல வந்து என்ன ஸ்டோர் பண்றோம் அப்படிங்கறத எழுதுறதுக்காக எதுக்குன்னு சொல்லிட்டு இந்த ஓகே நைட் கிரீம், அதுக்கப்புறமா வந்து ஹேர் வேக்ஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதுல போட்டுக்கிறது தான் நம்ம எடுத்துட்டு போகணுமா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நம்மளோட விருப்பத்துக்கு நம்மளோட கம்ஃபர்டபுளுக்கு என்ன தேவையோ அதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன பாட்டில் வந்து எடுத்திருக்காங்க. இதுல எல்லாம் நான் என்ன வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு வீடியோல ஷேர் பண்றேன். நம்ம எப்போதுமே சரி, நம்ம ஏதாவது அவுட்டிங் போறோம் அப்படின்னாக்க எந்த அளவுக்கு ஹோட்டலுக்கு, ஃபுட்டுக்கு, டிராவலுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவோமோ அதுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ அதுல நான் இப்ப ரீசெண்டா அமேசான்ல இருந்து சில ப்ராடக்ட்லாம் வந்து வாங்கியிருந்தேன். அவ்வளோ சூப்பரா இருக்கு. இந்த ஒரு ப்ளூ ஜெகின் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளா, அவ்வளோ ஸ்ட்ரெச்சபிளா இருந்தது. ஸோ நான் இதோட லிங்க் வந்து கொடுக்குறேன். எவ்ரி மந்த் வந்து பாத்தீங்கன்னா அமேசான்ல ஏதாவது சேல்ஸ் வந்து போட்டுட்டே இருப்பாங்க. இப்போ வந்து டிராவல் எடிட்ஸ் கூட போயிட்டு இருக்கு. உங்களுக்கு அல்டிமேட் பிராண்ட்ஸ்ல வந்து ஏப்ரல் 1ல இருந்து ஏப்ரல் 6 வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல சேல் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி நல்ல கொஞ்சம் சுருட்டி மடிச்சு வச்சிடலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைட் பேண்ட் வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே வந்து அமேசான் பிராண்ட் தான். நான் உங்களுக்கு பிரைஸ் எல்லாமே 500 அண்ட் பிலோ 500 அந்த மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். அதை நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த தடவை நான் நிறையலாம் வந்து ஷாப்பிங் பண்ணல. எது தேவையோ அதை மட்டும் பார்த்து ஆர்டர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் எம்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 1499. ஆனா நான் வாங்கினது வந்து 499 தான் வாங்கினேன். ஸோ இது ஹஸ்பண்ட்காக வந்து வாங்கினேன். சரி ஒரு ட்ராக் மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் பேண்ட்ல வந்து வாங்கினேன். இதுல வந்து ஒரு 4 கலர் வந்து இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா கேர்ள் பேபிஸ் நிறைய பேர் வந்து ஆசைப்படுறோம். அதுல நிறைய அட்வான்டேஜும் இருக்கு. ஆனா அவங்களுக்குன்னு தனியா வந்து நம்ம ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து வச்சுக்கணும். ஸோ அவளுக்குமே வந்து சில ஜுவல்லரி செட்டு, அதெல்லாம் வந்து ஜுவல்லரி செட்னா வந்து ட்ரெடிஷ்னலா இல்லை, இந்த மாதிரி ட்ரெண்டியா அவ போடுற வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கெல்லாம் தகுந்த மாதிரி இதையுமே வந்து எடுத்துட்டு போனோம். அதனால இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வெளியில எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஷைனிங் திவா அந்த பிராண்ட்ல வந்து வாங்கினது. ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளை செயின் மாதிரி இருக்கும். இதுல வந்து ஒரு 5-6 செயின்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுல நான் ஒரு 2 வந்து யூஸ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இந்த மாதிரி தான் இருக்கும் பாத்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு ப்ரௌன் கலர்ல பட்டர்ஃப்ளை, அதுக்கப்புறமா வந்து ஒரு ரெட் கலர்ல பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 கலர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப அழகா இருக்கும்னால இது வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஹெட் பேண்ட் வந்து எடுத்துக்க போறேன். இதுவுமே வந்து அந்த ஷைனிங் திவால தான் வந்து வாங்கினது. இதுல ஒரு 4-5 பீஸ் மாதிரி இருக்கு. எல்லாமே 300-200 அந்த ரேஞ்ச்ல. நான் சொல்றது எல்லாமே ஈச் கிடையாது, எல்லாமே. இதை வந்து எடுத்து வச்சுக்கணும். அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா போட்டுவிட்டு அழகா இருக்கும்ல, அதுக்காக. அடுத்து எனக்கான கிளிப், இதுல இருந்து எல்லாமே எடுத்துட்டு போறது இல்லை. இதுல இருந்து ஒரு 3 மட்டும் எடுத்துட்டு போறேன். ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க்லாம் வேணுனாக்க நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நான் வந்து ப்ரீவியஸ் டேவே வந்து எடுத்து அந்த பெட் ஃபுல்லும் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போறேன். அதுக்கப்புறமா ஒன்னு ஒன்னா அந்த இடத்த பார்த்துட்டு நான் டே வைஸ் வந்து அரேஞ்ச் பண்ண போறேன். இப்போ வந்து சில பேர் பண்ணுவாங்க இல்லையா, குழந்தைங்க ட்ரெஸ்னா தனியா ஒரு ட்ராலில, பெரியவங்க ட்ரெஸ்னா அந்த மாதிரி இல்ல. டே 1னா டே 1க்கு தேவையானதெல்லாம் ஒரு ட்ராலில அந்த மாதிரி பண்ண போறேன். உங்களுக்கு மேபி நிறைய வந்து ஐடியா கிடைக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ராலி வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த சைடு வந்து ஒரு 2 செட்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அது நான் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன். இது மட்டும்தான் லக்கேஜா அப்படின்னாக்கா
இல்லை, ஆக்சுவலாக இது வந்து 2 நாள் ரூமில் போட்டுக்கிறதுக்கு, வெளியில் போட்டுட்டு போகிறதுக்கு, அதுக்கு அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றுமே பேராக வந்து வச்சுருக்கேன். அது எப்படி வச்சுருக்கேன், எப்படி செட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து Day 1 அப்படின்னு வச்சுருக்கேன், இது வந்து Day 2 அப்படின்னு பிரித்து வச்சுருக்கேன். நான் பாப்பாவுக்கு மட்டும் எப்போதுமே 1 டேக்கு வந்து 2 செட் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா குழந்தைங்க வந்து எப்போ வந்து எதை மேலே சிந்திப்பாங்க, இல்லை அவங்களோட ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்னே நமக்கு தெரியாது, எப்போ எதை பண்ணி வைப்பாங்கன்னே தெரியாது. அதனால் பாப்பாவுக்கு மட்டும் 2 செட்டு ஒரு நாளைக்கு நான் வந்து வச்சுருக்கேன். இந்த ட்ராலியில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா புதுசு. ஏன்னா அன்றைக்கி வந்து என்னோட வெட்டிங் டே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புதுசு, பாப்பாவுக்கு புதுசு, ப்ளஸ் வந்து ஹஸ்பண்ட் எல்லாருமே புது ட்ரெஸ் அப்படிங்கிறதுனால அந்த ட்ராலியில் வந்து வச்சுட்டேன். அடுத்து வந்து இது Day 2க்கு வந்து பார்த்திங்கனாக்கா அதே மாதிரி 2 செட் அவளுக்கு வெளியில் போகிறதுக்கு ஒன்றும், நம்ம ரூமுக்கு வந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறமா போடுறதுக்கு ஒன்றும் வச்சுட்டு, ஹஸ்பண்டுக்கான நைட் பேண்ட்டு, என்னோட இன்னர்ஸ், அதாவது ஒரு ட்ரெஸ்ஸை எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு அதில் வந்து இன்னர்ஸ்லேருந்து கர்ச்சீஃப்லேருந்து எல்லாமே இருக்கும். எனக்கும் இருக்கும், பாப்பாக்கும் இருக்கும், ஹஸ்பண்டுக்கும் இருக்கும். அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சோன்னா நம்ம திரும்ப ட்ராலியை வந்து களைச்சிட்டே இருக்க மாட்டோம். ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸு, ஒரு 5 ட்ரெஸ் மாதிரி பாப்பாவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஒரு ஸ்விம் சூட் வந்து எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து கேப்பு, ஸ்விம்மிங் கேப்பு, அதுக்கப்புறமா அந்த ஸ்பெக்ஸ் மாதிரி இருக்கும்ல, அது எனக்கு எக்ஸாக்ட் நேம் வந்து தெரியல, ப்ளஸ் வந்து ஸ்விம் ட்ரெஸ் மாதிரி ஒன்று. ஏன்னா அந்த ரெசார்ட்டில் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கிற மாதிரி தான் வந்து பார்த்துருந்தோம். சரி அவளும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அதெல்லாம் வந்து வச்சுக்கிறேன். இப்போ 2 நாளைக்கான ட்ரெஸ்ஸஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு அவுட்டிங் போகிறோம் அப்படின்னாக்கா ட்ரெஸ்ஸு மட்டும் பத்தாது, அது இல்லாமல் நிறைய நீட்ஸ் வந்து இருக்கும். எப்போதுமே இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் ஃபேன் விசிறி வந்து எடுத்துக்கிறது, நமக்கு எங்கே எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாது. நான் வந்து இதை ஹோட்டலுக்கு போனதுக்கு அப்புறமா என்னோட ஹேண்ட்பேக்கில் கேரி பண்ணுற மாதிரி வந்து பார்த்துப்பேன். இந்த சைடு பாப்பாவோட லக்கேஜ் இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது Day 2ஓடதுல டவல்ஸ் எல்லாம் வச்சுட்டேன், Day 1ஓடதுல பெட்ஷீட்ஸ்லாம் வந்து வச்சுட்டேன். அது இல்லாமல் இவ்வளோ ஆக்சசரிஸ் இருக்குது. நம்ம வந்து வெளியில் போகிறப்ப இந்த மாதிரி வேஸ்லின் எடுத்துகிட்டு போனால் அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கேரி ஆகும். அதுக்கப்புறமா இந்த ஒரு ஆயிலு, டால்கம் பவுடரு, ப்ளஸ் வந்து ஃபேஸ் வாஷ், இந்த மாதிரி எல்லாமே அப்படியே தூக்கிட்டு போனால் நமக்கு வெயிட்டும் வந்து அதிகமாகும், ட்ராலியில் இடமும் வந்து அடைக்கும். அதற்காக நான் என்ன பண்ணுறதுன்னா எப்போதுமே ட்ராவல் கிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் எல்லாத்துலேயுமே வந்து கிடைக்குது. அது வேணால் நான் உங்களுக்கு லிங்க் போடுறேன். அதில் ஒரு 2 நாளைக்கு நம்ம என்ன கிட்டத்தட்ட ஒரு 4 தடவை, ஏன்னா குழந்தைக்கு வந்து ஃபேஸ் வாஷ் கொடுக்க போகிறது கிடையாது, நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான். ஒரு 4 பஃப் எடுத்தோம்னாக்க பெரிய விஷயம். மார்னிங் ஈவினிங் இந்த மாதிரி அந்த 4 பஃபுக்கு தேவையானது மட்டும் கிட்டத்தட்ட 3 நாள் அதுக்கு தேவையானதை வந்து கொஞ்சம் அந்த ஃபேஸ் வாஷ் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன். இந்த பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து வெளில அந்த கோகோனட் ஆயிலோ அந்த பேராஷூட் இந்த மாதிரி ஆயில்ஸ் எதுவுமே வந்து அப்ளை யாருமே பண்ண மாட்டோம். கொஞ்சம் வந்து ஹேர் ஃப்ரிஸி ஆகிடுச்சுனாக்கா யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு கம்மியாக வந்து எண்ணெய் வந்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா வேஸ்லின், ஏன்னா அங்கே வந்து ரொம்ப சில் கிளைமேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வேஸ்லின் வந்து நான் நைட்டு யூஸ் பண்ணுவேன். எப்போதுமே இங்கே இருக்கிறப்பவே யூஸ் பண்ணுவேன். அந்த கிராக்கெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா நான் வேஸ்லின் யூஸ் பண்ணாமல் படுக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் ஹார்ட் வாட்டர் அப்படிங்கிறதுனால கையுமே கொஞ்சம் ரஃப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டில் வந்து கை கால்கெல்லாம் வேஸ்லின் போட்டு வந்து படுக்கிற பழக்கம் இருக்குது. உங்களுக்கு என்ன க்ரீமோ அது மாதிரி மாய்ஸ்சரைசரை விட இது கொஞ்சம் சப்போர்ட் எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அதை வந்து எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்தது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் சோப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம குழந்தைங்களை வெளில கூப்பிட்டு போகிறோம்னா அவங்க எங்கேயாவது கை வச்சுடுவாங்க, டக்குன்னு நம்ம வெளியில் போய் சாப்பிட்றப்ப அதுக்குன்னு ஒரு சோப்போ ஹேண்ட் வாஷோ கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு இந்த பேப்பர் சோப் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு சோப்பை போட்டு நல்லா தண்ணி போட்டோம்னாக்கா நல்ல கையில் வந்து நுர வந்துடும், அந்த பேப்பருமே வந்து கரைஞ்சிடும் உங்களுக்கு. அதை வந்து என்னோட ஹேண்ட்பேக்கில் வந்து கேரி பண்ணிப்பேன். அதுக்கப்புறமா டால்கம் பவுடரு, இதுவுமே ஃபுல் பாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போக வேண்டாம், இதுக்குன்னு சின்னதாக ஒரு ட்ராவல் கிட்டுமே வந்து வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறது. ஆக்சுவலாக நம்ம தங்க போகிற ரெசார்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா டால்கம் பவுடரு, சோப்பு, ப்ரஷ்ஷு, இந்த மாதிரி கோம்பு, டவல் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. ஓரளவுக்கு நல்ல ரேட்டிங் இருக்கிற ரெசார்ட்டில் தான் வந்து புக் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நம்ம வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதனால் அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த பிந்தி வந்து எடுத்துப்பேன், ஸ்டிக்கர் போட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்துக்கிறது. அப்புறம் இந்த இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது, இந்த பேக்கு ஜிப்லாக் மாதிரி இருந்தது, அதனால் நான் ஒரே ஒரு பாட்டில் மட்டும் எனக்கு ஃப்ரீயாக இருந்தது, அதை மட்டும் வெளில வச்சுட்டு நான் என்னெல்லாம் வந்து பேக் பண்ணணும் அதெல்லாம் இந்த பாக்ஸ்குள்ளேயே வச்சுட்டு நான் வந்து அதை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னாக்கா அது கொஞ்சம் ஆடாமல் கொட்டாமல் இருக்கும். என்னதான் இருந்தாலும் நம்ம ஆயில் எடுத்துகிட்டு போகிறோம், அதனால்
அது நல்ல டைட்டாக இருந்தது அந்த பாக்ஸு. இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கவர் போட்டு அதில் வச்சு நம்ம உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும். நான் வந்து அந்த ஓன் வெஹிக்கிளில் தான் வந்து போகிறோம். ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து யூஸ் பண்ணலை. ஸோ இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து எடுத்து வச்சாச்சு. அதே மாதிரி பர்ஃப்யூம், ஹஸ்பண்டோட பர்ஃப்யூம் அதையும் எடுத்தாச்சு. இது இல்லாமல் என்னோட காஸ்மெட்டிக்ஸ் இது எல்லாமே ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு ஐடியா தான். நீங்கள் இந்த மாதிரி டே 1 டே 2 அப்படின்னு சொல்லி பிரிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம டே 1க்கு வந்து போடுவோம். அங்கே லாண்ட்ரி ஃபெசிலிட்டி இருந்தாலுமே அந்த போட்ட ட்ரெஸ் எல்லாம் திரும்பவுமே நம்ம நிறைய செட்டு எடுத்துகிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். 1 or 2 செட்டு வந்து யூஸ் பண்ணாமல் கூட இருப்போம். ஆனால் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து டே 1 அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் டேயில் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்களோ திரும்ப அதை அழுக்கோட சேர்த்து அதை அப்படியே நீங்கள் வந்து வச்சிடலாம். டே 2னா அதுக்கு தகுந்த மாதிரி அதை வச்சிடலாம். இல்லை ஒரு ட்ராலியில் வந்து அதிகமாக ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம வாஷபிள்லாம் ஒன்றுலையும் நம்ம யூஸ் பண்ணது எல்லாம் ஒரு இதுலேயும் செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். இதனால வேலை கொஞ்சம் வந்து கம்மியாகும். ஸோ இப்போ இந்த ஒரு சின்ன பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆர்கனைசர் இருக்குது என்கிட்ட, இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் போடுறதுக்கு. இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து ஆக்குப்பை பண்ணோம் அப்படிங்கிறதுனால ஒரு பாக்ஸ் வந்து வீட்டில் இருந்தது. நட்ஸ் எல்லாம் வாங்கினது. அதில் பாப்பாக்கான பிரேஸ்லெட்டு நான் ஃபஸ்ட்டில் காமிச்சிருந்தேன்ல அந்த செயின், என்னோட இயரிங், நான் 3 ட்ரெஸ்ஸுக்கு 3 டைப் ஆஃப் பேட்டர்னில் 3 கலரில் வந்து இயரிங்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். அது என்னோட கிளிப்ஸு அது எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சாச்சு. எடுத்து இதெல்லாம் வந்து என்னோட காஸ்மெட்டிக் பேக்கில் வந்து நான் போட்டு வச்சுக்கிறேன். எடுக்கிறதுக்கு நான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள்லேருந்து எல்லாமே வந்து இருக்குது. அதனால அதெல்லாம் வந்து வச்சுட்டு என்னோட 2 சன்கிளாஸஸ் நம்ம ட்ராவலில் போடுறதும் நைட் கிளாஸ் ஒன்று அதையும் போட்டு ஒரு டிஷ்யூமே வந்து வச்சுக்கிறேன். வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இதில் வந்து என்னோட கார்டு, பேன் கார்டு, ஆதார் கார்டு இதெல்லாம் வந்து வச்சுக்கிறது. இந்த மாதிரி வந்து நான் செட் பண்ணி முடிச்சிடுறது. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராவல் கிட் இருக்கு இல்லையா, அதை எக்ஸ்ட்ராவாக ஒரு கேரி பேக் போட்டு அதில் வந்து உள்ளே வச்சிடுறேன். இப்படி தான் நான் வந்து ஆக்சுவலாக எடுத்துகிட்டு போனேன். இந்த வாய்ஸ் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா நான் ரீச் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து வரும். ஆனால் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ நம்மளோட சேனலில் கண்டினியூவாக அதுவுமே நான் வந்து எந்த ஸ்பாட்டுக்கு போனேன், எனக்கு எவ்வளோ செலவானது, அந்த ஸ்பாட் நீங்கள் வந்து ஒரு 2 days பிளான் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எவ்வளோ செலவாகும், என்ன மாதிரி இடம்லாம் இருக்குது, ஒர்த் ஃபார் த மணியா, இதெல்லாம் வந்து அந்த விலாகில் நான் ஒரு சும்மா ட்ராவல் விலாக் மாதிரி உங்களுக்கு போடுறேன். ஆனால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து ஒரு ஹேண்ட் ஃபேன் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ்லாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அங்கே நம்ம போகிற இடத்துல தேவையே கிடையாது. பட் இருந்தாலும் வந்து எடுத்துக்கிறேன். இதெல்லாம் நான் அந்த ட்ராவல் அப்போ போட்டுக்க போகிற ட்ரெஸ் எல்லாம் மேலே தூக்கி வச்சிடுறேன். என்னோட இந்த லக்கேஜ் பேக்கிங் வீடியோவில் உங்களுக்கு என்னெல்லாம் டிப்ஸ் கிடச்சிது, எதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரிப்பெல்லாம் பிளான் பண்ணியிருக்கீங்க இந்த வெக்கேஷனுக்கு அப்படின்னாக்கா என்னோட நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ, பை.